ஓம் சாந்தி. 7/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இது அனாதி, துவக்கமும் முடிவும் இல்லாத அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இதில் எந்த காட்சி கடந்து விட்டதோ அது மீண்டும் கல்பத்திற்கு பிறகுதான் திரும்ப நடைபெறும். எனவே எப்பொழுதும் கவலையற்று இருங்கள். கேள்வி: இந்த உலகம் தமோபிரதான நிலையை அடைந்து விட்டுள்ளது என்பதற்கான அடையாளங்கள் என்ன? பதில்: நாளுக்கு நாள் துக்கங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. எவ்வளவு பயங்கரங்கள், போர் சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றன. திருடர்கள் எப்படி அடிதடியின்றி கொள்ளையடித்து செல்கின்றார்கள். பருவம் தவறி மழை பெய்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. இவை எல்லாமே தமோ பிரதான நிலையின் அடையாளங்கள் ஆகும். தமோ பிரதான இயற்கை துக்கம் அளித்துக் கொண்டே இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தின் ரகசியத்தை அறிந்துள்ளீர்கள். எனவே நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல என்று கூறுகிறீர்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் மீது ஞான மழை பெய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சங்கம யுகத்தினர். பிறகு மனிதர்கள் அனைவருமே கலியுகத்தினர் ஆவார்கள். இச்சமயம் உலகத்தின் அநேக வழிகள், கொள்கைகள் உள்ளன. குழந்தைகளாகிய உங்களுடையதோ ஒரே ஒரு வழியாகும். அந்த ஒரே ஒரு வழி பகவானிடமிருந்துதான் கிடைக்கிறது. அவர்கள் பக்தி மார்க்கத்தில் செய்யும் ஜபம், தவம், தீர்த்தம் ஆகிய அனைத்தையும் பகவானை அடைவதற்கான வழிகள் என்று நினைக்கிறார்கள். பக்திக்கு பின்னால் தான் பகவான் கிடைப்பார் என்று கூறுகிறார்கள். ஆனால் பக்தி எப்பொழுது ஆரம்பமாகிறது மற்றும் எதுவரை நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. பக்தியினால் பகவான் கிடைப்பார் என்று மட்டும் கூறிவிடுகின்றனர். எனவே அநேக விதமான பக்தி செய்து கொண்டே வருகிறார்கள். பரம்பரையாக நாங்கள் பக்தி செய்து கொண்டே வந்துள்ளோம் என்பதையும் சுயம் புரிந்துள்ளார்கள். ஒரு நாள் பகவான் அவசியம் கிடைப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் பகவான் கிடைப்பார். என்ன செய்வார்? அவசியம் சத்கதி செய்வார். ஏனெனில் அவர் இருப்பதே அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலாக. பகவான் யார், எப்பொழுது வருவார், இதுவும் அறியாமல் உள்ளனர். மகிமை மட்டும் விதவிதமாக பாடுகின்றார்கள். பகவான் பதீத பாவன் ஆவார், ஞானக்கடல் ஆவார் என்று கூறுகிறார்கள். ஞானத்தினால்தான் சத்கதி ஏற்படுகிறது. பகவான் நிராகாரானவர், அதாவது சரீரமற்றவர் என்பதையும் அறிந்துள்ளார்கள். எப்படி ஆத்மாக்கள் நாம் கூட நிராகாரமானவர்கள், பின்னால் ஷரீரம் இருக்கின்றோம். ஆத்மாக்களாகிய நாம் கூட தந்தையிடம் கூட பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். நாம் இந்த உலகில் வசிப்பவர்கள் அல்ல. எங்கு வசிப்பவர்கள் ஆவோம், அதாவது எந்த இடத்தில் நிவாசம் செய்கின்றோம் என்பதை கூட சரியான முறையில் கூறுவதில்லை. ஒரு சிலரோ நாங்கள் ஸ்வர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது நேராக ஸ்வர்க்கத்திற்கு யாருமே செல்வதில்லை. ஒரு சிலர் ஜோதியோடு கலந்து விடுவோம் என்றும் கூறுகின்றார்கள். இதுவும் தவறாகும். ஆத்மா அழியக்கூடியதாக ஆகிவிடுகிறதல்லவா. மோட்சம் கூட ஏற்பட முடியாது. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட என்று கூறுகிறார்கள் இல்லையா. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சரித்திரம், பூகோணம் திரும்ப நடைபெறுகிறது. ஆனால் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை அறியாமல் உள்ளார்கள். சக்கரத்தையும் அறியாமல் உள்ளார்கள். இறைவனையும் அறியாமல் உள்ளார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு அலைகிறார்கள். பகவான் யார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பகவான், அதாவது ஃபாதர்,
தந்தை என்றும் கூறுகிறார்கள். எனவே புத்தியில் வர வேண்டும் அல்லவா? லௌகீக தந்தையோ இருக்கிறார், பிறகும் நாம் அவரை நினைவு செய்கிறோம் என்றால் 2 தந்தை ஆகின்றார். லௌகீக தந்தை மற்றும் பரலோகிக தந்தை. அந்த பரலோகிக தந்தையை சந்திப்பதற்காக இவ்வளவு பக்தி செய்கிறார்கள். அவர் பரலோகத்தில் இருக்கின்றார். நிராகார உலகம் கூட அவசியம் உள்ளது. மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கின்றார்களோ அவையெல்லாம் பக்தி மார்க்கம் ஆகும் என்பதை நீங்கள் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். ராவண ராஜ்யத்தில் பக்தியே பக்தி நடந்து கொண்டே வந்துள்ளது. ஞானம் இருக்க முடியாது. பக்தியினால் ஒரு பொழுதும் சத்கதி ஏற்பட முடியாது. சத்கதி அளிக்கும் தந்தையை நினைவு செய்கிறார்கள். எனவே அவசியம் அவர் எப்பொழுதாவது வந்து சத்கதி அளிப்பார். இது முற்றிலுமே தமோ பிரதான உலகமாகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சத்தோ பிரதானமாக இருந்தது, இப்பொழுது தமோ பிரதானமாக உள்ளது. கலகம், குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மிகவும் பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருடர்களும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி எப்படி அடிதடி செய்து திருடர்கள் பணத்தை கொள்ளையடித்து செல்கிறார்கள். எப்படி எப்படியாக மருந்துகளை சுவாசிக்க செய்து மூச்சுயடைய செய்து விடுகிறார்கள். இது ராவண ராஜ்யம் ஆகும். இது மிகப்பெரிய எல்லை இல்லாத விளையாட்டாகும். இது சுற்றுவதற்கு 5000 வருடங்கள் ஆகின்றது. விளையாட்டு கூட டிராமா போல் உள்ளது. நாடகம் என்று கூற மாட்டார்கள். நாடகத்திலோ ஒருவேளை யாராவது ஒரு நடிகர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்றால் அவருக்கு பதிலாக இன்னொரு நடிகர் நடிக்க முடியும். ஆனால் இதிலோ இந்த விஷயம் ஏற்பட முடியாது. இதுவோ அநாதி நாடகம் ஆகும் அல்லவா? உதாரணமாக, யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்றால் இதுபோல் நோய்வாய்ப்படுவதும் நாடகத்தில் பாகமாக உள்ளது என்று கூறுவீர்கள். மழை ஆகியவை பெய்கிறது என்றால் கல்பத்திற்கு பின்னரும் இவ்வாறே பெய்யும். இதே கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். ஞானத்தின் மழையோ அனைவர் மீதும் பொழிய முடியாது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆனால் ஞானக்கடல் பகவான் வந்து விட்டுள்ளார். ஆனால் ஞானக்கடல் பகவான் வந்து விட்டுள்ளார் என்ற இந்த குரல் அவசியம் அனைவருடைய காதுகளுக்கும் போய் சேர்ந்துவிடும். உங்களுடையது முக்கியமானது யோகமாகும். ஞானம் கூட நீங்கள் கேட்கிறீர்கள். மற்றபடி மழையோ முழு உலகத்தின் மீதும் பெய்கிறது. நிலையான அமைதி ஏற்பட்டு விடுகிறது. ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்கு பகவான் வந்து விட்டுள்ளார் என்று நீங்கள் அனைவருக்கும் கூறுகிறீர்கள். ஆனால் தங்களையே பகவான் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே பிறகு உங்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே கோடியில் ஒருவர்தான் வெளிப்படுவார்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பகவான் தந்தை வந்து விட்டார் என்பதை உங்களிலும் கூட வரிசை கிரமமாக அறிந்துள்ளீர்கள். தந்தையிடம் இருந்தோ ஆஸ்தி பெற வேண்டும் அல்லவா? எப்படி தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதையும் புரிய வைத்துள்ளார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். மனிதர்களோ, அதாவது தேக அபிமானி மனிதர்களோ தேக உணர்வுடையவர்களாக ஆகிவிட்டுள்ளனர். அனைத்து மனித ஆத்மாக்களும் பத்தீத்தமாக ஆகிவிடும் பொழுதுதான் நான் வருவேன் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் எவ்வளவு தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளீர்கள். இப்பொழுது நான் உங்களை சத்தோ பிரதானமாக ஆக்க வந்துள்ளேன். முந்தைய கல்பத்தில் கூட நான் உங்களுக்கு இவ்வாறு புரிய வைத்திருந்தேன். நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக எப்படி ஆவீர்கள்? என்னை நினைவு மட்டும் செய்யுங்கள்.
நான் உங்களுக்கு என்னுடைய மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை அளிக்க வந்துள்ளேன். அந்த தந்தையை எல்லோரும் ராவண ராஜ்யத்தில் நினைவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆத்மா தனது தந்தையை நினைவு செய்கிறது. தந்தை இருப்பதே அஷரீரியாக, அதாவது ஷரீரமற்றவர், பிந்து புள்ளியாக இருக்கின்றார் அல்லவா? அவருக்கு பிறகு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. உங்களை சாலி கிராமங்கள் என்று கூறுகிறார்கள். மேலும் தந்தையை சிவன் என்று கூறுகின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஷரீரத்தின் மீது பெயர் ஏற்படுகிறது. தந்தை இருப்பதே பரம ஆத்மாவாக. அவருக்கு ஷரீரமோ எடுக்க முடியாது இல்லையா? அவர் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளார். இது பிரம்மாவின் உடல் ஆகும். இவரை சிவன் என்று கூற மாட்டார்கள். ஆத்மா என்ற பெயரோ உங்களுக்கு இருக்கவே இருக்கிறது. பிறகு நீங்கள் ஷரீரத்தில் வருகிறீர்கள். அவர் பரம ஆத்மா, அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார். எனவே அனைவருக்கும் இரண்டு தந்தை ஆகிவிட்டார்கள். ஒருவர் நிராகாரமானவர், மற்றொருவர் சாக்காரமானவர். ஷரீரம் உள்ளவர், அதாவது பிரம்மா மற்றும் அலோகிக்க அதிசயமான தந்தை என்று கூறப்படுகிறது. எவ்வளவு ஏராளமான குழந்தைகள் உள்ளார்கள்! மனிதர்களுக்கு இது புரிய வருவதில்லை. பிரஜாபிதா, பிரம்மா, குமார், குமாரிகள் இவ்வளவு ஏராளமானோர் உள்ளார்கள். இது என்ன, இது எந்த விதமான தர்மமாகும் என்று புரிய முடியாமல் உள்ளார்கள். இந்த குமார் குமாரி என்பது இல்லற மார்க்கத்தின் வார்த்தைகள் ஆகும் அல்லவா என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தாய் தந்தை குமாரி மற்றும் குமார். பக்தி மார்க்கத்தின் நீங்கள் தந்தையும் நீயே தாயும் நீயே என்று நினைவு செய்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு தாய் தந்தை கிடைத்துள்ளார்கள். உங்களை தத்தெடுத்துள்ளார்கள். சக்கியுகத்தில் தத்தெடுப்பது இல்லை. அங்கு தத்தெடுத்தல் என்ற பெயரே இருக்காது. இங்கு அந்த பெயர் உள்ளது. அவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை. இவர் எல்லையில்லாத தந்தை. எல்லையில்லாத தத்தெடுத்தல் ஆகும். இந்த ரகசியம் மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நீங்கள் கூட எவரொருவருக்கும் முழுமையான வகையில் புரிய வைக்கலாம். முதலில் உள்ளே யாராவது வருகிறார்கள், குருவை தரிசனம் செய்ய வந்துள்ளோம் என்று கூறினால், இது ஒன்றும் கோவில் அல்ல என்று கூறுங்கள். போர்டில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று பாருங்கள். பிரம்மா, குமார், குமாரிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் பிரஜாபிதாவின் குழந்தைகள் ஆகிவிட்டார்கள். பிரஜைகளோ நீங்களும் ஆவீர்கள். பகவான் படைப்பவர் படைக்கிறார். பிரம்மா கமல திருவாய் மூலமாக எங்களை படைத்துள்ளார். நாங்கள் இருப்பதே புதிய படைப்பினராக. நீங்கள் பழைய படைப்பினர் ஆவீர்கள். சங்கம் யுகத்தில் புதிய படைப்பினராக ஆக வேண்டி உள்ளது. இது புருஷோத்தமர் ஆவதற்கான யுகம் ஆகும். நீங்கள் சங்கம் யுகத்தில் உள்ளீர்கள். அவர்கள் கலியுகத்தில் உள்ளார்கள். பிரிவு ஏற்பட்டு உள்ளது போல் உள்ளது. தற்காலத்திலோ பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு பிரிவினை உள்ளது. ஒவ்வொரு தர்மத்தினரும் நாங்கள் எங்கள் பிரஜைகளை பராமரிப்போம் என்று நினைக்கிறார்கள். எங்கள் தர்மத்தை, எங்கள் இனத்தவரை சுகமாக வைப்போம். எனவே எங்கள் மாநிலத்திலிருந்து இந்த பொருள் வெளியே போகக்கூடாது என்று ஒவ்வொருவரும் கூறுகின்றார்கள். முன்பெல்லாம் முழு பிரஜைகள் மீது ராஜாவின் ஆணை இருக்கும். ராஜாவிற்கு தாய் தந்தை அன்னதாத்தா, அதாவது உணவளிக்கும் வள்ளல் என்று கூறுவார்கள். இப்பொழுதோ ராஜா ராணி யாரும் இல்லை. தனித்தனி துண்டுகளாக ஆகிவிட்டுள்ளனர். எவ்வளவு கலகம், குழப்பங்கள் ஆகிக் கொண்டிருக்கின்றன. திடீரென்று வெள்ளம் வந்து விடுகிறது. பூகம்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது எல்லாமே துக்கத்தின் மரண சமயமாகும். நாம் அனைவரும்
நமக்குள் சகோதர சகோதரிகள் ஆவோம் என்பதை இப்பொழுது பிராமணர்களாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எனவே நாம் நமக்குள் மிக மிக அன்புடன் பால் பாயாசம் போல, அதாவது இனிமையாக ஆகி இருக்க வேண்டும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள். எனவே நமக்குள் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். ராமராஜ்யத்தில் சிங்கம் ஆடு ஒன்று கொண்டு எதிரியாக இருந்தாலும் அவைகள் கூட ஒன்றாக சேர்ந்து தண்ணீர் குடிக்கும். இங்கோ பாருங்கள், வீட்டிற்கு வீடு எவ்வளவு சண்டை உள்ளது. தேசத்திற்கு தேசம் சண்டை. தங்களுக்குள்ளேயே பிளவுகள் ஏற்படுகின்றன. அநேக கொள்கைகள், அதாவது வழிமுறை உள்ளன. நாம் அனைவரும் அநேக முறை தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றிருந்தோம், மேலும் இழந்தோம் என்பது இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதாவது ராவணன் மீது வெற்றி அடைகின்றோம், பின்னர் தோற்று போகின்றோம். ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நாம் உலகத்திற்கு அதிபதி ஆகிவிடுகின்றோம். எனவே அவருக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது உங்களுக்கு சுகத்தின் வழி கூறிக்கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாக நீங்கள் உங்களுக்குள் பால் பாயாசம் போல இருக்க வேண்டும். உலகத்தில் எல்லாமே தங்களுக்குள் உப்பு தண்ணீர் போல் உள்ளார்கள். ஒருவரை ஒருவர் கொள்வதற்கு கூட தாமதமாவதில்லை. ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நீங்களோ பால் பாயாசம் போல, அதாவது இனிமையாக இருக்க வேண்டும். ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்களாவீர்கள். நீங்கள் தந்தைக்கு எவ்வளவு உதவி செய்பவர்களாக ஆகின்றீர்களோ, புருஷோத்தமராக ஆகுவதற்கு உதவி செய்பவர்களாக ஆகுவீர்கள். எனவே நாம் புருஷோத்தமர் ஆவோம் என்றால் நமக்குள் அந்த தெய்வீக குணங்கள் உள்ளதா என்று மனதில் தோன்ற வேண்டும். அசுர குணங்கள் உள்ளது என்றால் அவர்கள் பிறகு தந்தையின் குழந்தைகள் என்று கூற முடியாது. எனவே சத்குருவை நிந்திப்பவர் பதவி அடைய முடியாது என்று கூறப்படுகிறது. அந்த கலியுக குருக்கள் பிறகு தங்களுக்காக இதை கூறிக்கொண்டு மனிதர்களை பயமுறுத்தி விடுகின்றார்கள். எனவே யார் தந்தையின் பெயரை பிரபலமடைய செய்கின்றார்களோ, பால் பாயசம் போல ஆகி இருக்கின்றார்களோ, அவர்கள் நல்ல குழந்தைகள் ஆவார்கள். பால் பாயசம் போல் ஆகுங்கள் என்று எப்பொழுதும் தந்தை கூறுகின்றார். உப்பு தண்ணீர் போல் ஆகி தங்களுக்குள் சண்டை சச்சரவு செய்யாதீர்கள். இங்கு நீங்கள் பால் பாயாசம் போல ஆக வேண்டும். தங்களுக்குள் மிகுந்த அன்பு வேண்டும். ஏனெனில் நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் அல்லவா. இறைவன் மோஸ்ட் லவ்லி, மிகவும் அன்பானவர் ஆவார். ஆதலால் தானே அவரை எல்லோரும் நினைவு செய்கின்றார்கள். எனவே உங்களிடையே மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். இல்லை என்றால் தந்தையின் மதிப்பு குறையுமாறு செய்வீர்கள். இறைவனின் குழந்தைகள் தங்களுக்குள் எப்படி உப்பு தண்ணீர் போல இருக்க முடியும்? பிறகு பதவி எப்படி அடைய முடியும்? தங்களுக்குள் பால் பாயாசம் போல ஆகி இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். உப்பு தண்ணீர் போல் ஆனீர்கள் என்றால் எதுவுமே தாரணை ஆகாது. தந்தையின் டைரக்ஷன், அதாவது உத்தரவுப்படி நடக்க வேண்டும். தேக அபிமானத்தில் வருவதால் தான் பிறகு தங்களுக்குள் சண்டையிடுகிறார்கள். தேகி அபிமானியாக, அதாவது ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தால் எதுவுமே பூசல் ஏற்படாது. இறைவனான தந்தை கிடைத்துள்ளார். எனவே தெய்வீக குணங்களும் தாரணை செய்ய வேண்டும். ஆத்மா தந்தையை போல் ஆக வேண்டும். எப்படி தந்தையிடம் தூய்மை, சுகம் மற்றும் அன்பு ஆகிய எல்லாமே உள்ளதோ அதே போல் நீங்களும் ஆக வேண்டும். இல்லை என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. படித்து தந்தையிடமிருந்து உயர்ந்த ஆஸ்தியை பெற வேண்டும். நிறைய பேருக்கு நன்மை செய்பவர்களே ராஜா ராணி ஆக முடியும். மற்றவர்கள் போய் தாசியாக ஆகிவிடுவார்கள். யார் யார் என்னவாக ஆகிவிடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவோ முடியும் இல்லையா?
படிப்பவர்கள் சுயம் தங்களை கூட புரிந்து கொள்ள முடியும். இந்த கணக்குப்படி நாம் பாபாவிற்கு என்ன பெயர் வாங்கி தருவோம்? இறைவனின் குழந்தைகளோ யாருமே பார்த்து மகிழ்ச்சி அடைந்து விடும் வகையில் மிகுந்த அன்பானவர்களாக இருக்க வேண்டும். பாபாவிற்கும் அவர்கள் இனிமையானவர்களாக இருப்பார்கள். முதலில் வீட்டை, பிறகு மற்றவர்களை திருத்த வேண்டும். இல்லற விவகாரங்களில் தாமரை மலர் போல் தூய்மையாகவும் பால் பாயாசம் போலும் இருங்கள். யார் பார்த்தாலும் ஓஹோ, இங்கேயே சொர்க்கம் வந்து விட்டதே என்று கூற வேண்டும். அஞ்ஞான காலத்தில் கூட சுயம் பாபா இப்பேற்பட்டீடுகளை பார்த்துள்ளார். 6-7 குழந்தைகள் திருமணம் செய்தவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருப்பார்கள். அனைவரும் அதிகாலை எழுந்து பக்தி செய்கிறார்கள். வீட்டில் முற்றிலும் அமைதி நிலவி இருக்கும். இதுவோ உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும். அன்னமும் பொப்பும் ஒன்றாக இருக்க முடியாது. நீங்களோ அன்னமாக ஆக வேண்டும். உப்பு தண்ணீர் போல் இருந்தால் பாபா திருப்தி அடைய மாட்டார். நீங்கள் எவ்வளவு பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி விட்டீர்கள் என்று தந்தை கூறுவார். பால் பாயாசம் போல ஆகி இருக்கவில்லை என்றால் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியாதது போல போய்விடுவீர்கள். நிறைய தண்டனை வாங்குவீர்கள். தந்தையினுடையவர்களாக ஆகி பிறகு உப்பு தண்ணீர் போல் இருக்கிறீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை பெறுவீர்கள். பிறகு நாம் என்ன பதவி அடைவோம் என்ற சாட்சாத்காரம் கூட உங்களுக்கு ஆகிக்கொண்டே இருக்கும். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் ஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: நாம் இறைவனின் குழந்தைகள் ஆவோம். நாம் ஒருவருக்கொருவர் மிகவுமே அன்பானவர்களாக ஆகிவிட வேண்டும். தங்களுக்குள் ஒரு பொழுதும் உப்பு தண்ணீர் போல் கசப்பு இருக்கக்கூடாது. முதலில் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். பிறகு மற்றவர்களையும் திருத்துவதற்கான அறிவுரையை அளிக்க வேண்டும். இரண்டாவது, எப்படி தந்தையிடம் தூய்மை, சுகம், அன்பு ஆகிய அனைத்து குணங்களும் உள்ளதோ அதே போல தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். சத்குருவிற்கு அவப்பெயர் நிந்திப்பவராக ஆகும் வகையில் எந்த செயலையும் செய்யக்கூடாது. தனது நடத்தையினால் தந்தையின் பெயரை புகழடைய செய்ய வேண்டும். வரதானம்: தந்தை மற்றும் பிராப்தியின் நினைவு மூலம் சதா ஆர்வம் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஏத்ரஸ் உறுதியானவர் ஆகுக. தந்தை மற்றும் பிராப்தியின் நினைவு மூலம் சதா ஆர்வம் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஏத்ரஸ் உறுதியானவர் ஆகுக. விளக்கம்: பிறப்பு எடுத்த உடனேயே தந்தையின் மூலம் என்ன பிராப்திகள் கிடைத்திருக்கின்றதோ அதை பட்டியல் சதா முன் வையுங்கள். பிராப்திகள் உறுதியானது, நிலையானது எனும் போது தைரியம் மற்றும் ஆர்வமும் உறுதியானதாக இருக்க வேண்டும். உறுதியானதற்கு பதிலாக மனம் சில நேரம் சஞ்சலம் ஆகிவிடுகிறது எனில், அல்லது ஸ்திதி சஞ்சலத்தில் வந்துவிடுகிறது எனில், அதற்கு காரணம் தந்தை மற்றும் பிராப்தியே. சதா முன்னால் வைத்திருக்க வேண்டும். அனைத்து பிராப்திகளின் அனுபவம் சதா முன் அல்லது நினைவு இருந்தால் அனைத்து தடைகளும் அழிந்துவிடும். சதா புது உற்சாகம், புது ஆர்வத்துடன் இருப்பீர்கள். ஸ்திதி ஏக்ரஸ் ஆக இருக்கும். ஸ்லோகன்: எந்தவித சேவையிலும் சதா திருப்தியாக இருப்பதுதான் நல்ல மதிப்பெண் பெறுவதாகும். எந்த ஒரு சேவையிலும் சதா திருப்தியாக இருப்பதுதான் நல்ல மதிப்பெண் பெறுவதாகும். அவ்யக்த இஷாரா: சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற நாகரீகத்தில் தாரணை செய்யுங்கள். பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மிக மிக ராயல் ஆனவர்கள். உங்களது முகம் மற்றும் நடத்தை இரண்டும் சத்தியத்தின் பண்பாடு அனுபவம் செய்விக்க வேண்டும். ராயல் ஆத்மாக்களை
பண்பாட்டின் தேவி தேவதா என்று கூறுவர். அவர்களது பேச்சுக்கள், பார்வை, சாப்பிடுவது, குளித்தல், எழுதுவது, எழுந்திருப்பது, அமர்வது, ஒவ்வொரு காரியத்திலும் பண்பாடு, சத்தியம் தானாகவே வெளிப்படும். நான் சத்தியத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் பண்பாடு கிடையாது என்று இருக்க முடியாது. இது சரியல்ல. ஓம் சாந்தி.